அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காலில் விழுந்தால் காளி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாக இந்த தருணம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் காலில் விழுந்தால் காளி என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழக்கூடிய கிரக நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால், ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட, அவர் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். விரயஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சூரியனின் நீச்சம், அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நீச்சம் என பல கிரகநிலைகள் வலுவிழக்கும் தருணம் என்பதும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. எனவேதான் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது, மற்றவர்களின் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது, உறுதியாகவே உங்களது பெற்றோரின் காலில் விழுவது அவர்களின் ஆசீர்வாதத்தை விரைவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் மற்றவர்களில் குறிப்பாக மூத்தவர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய வகையில் அவர்களின் காலில் விழுவதால் உறுதியாகவே நன்மை உங்களை வந்து சேரும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்காக இந்த பிரச்சனையின் சரியான தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காக யாரோ ஒருவரின் காலில் விழுந்தால் நிச்சயமாக நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். உதாரணமாக, ஒரு உடன் பிறந்த அண்ணன் தம்பி இருவர் இருக்கிறார்கள். உடன் பிறந்த அண்ணன் தம்பி இருவராக இருந்தாலும் இருவருக்குமே நல்ல திறமை இருக்கிறது. அவர்கள் சம்பாதித்து மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் என்பது இன்னும் 10-15 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து விடுகிறார்கள். அப்படி சேர்த்து வைத்தாலும் கூட இந்த அண்ணன் தம்பி இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அது என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் சம்பாதித்த சொத்தை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக சொத்து ஒன்று இருக்கிறது. இந்த பூர்வீக சொத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும், அதை யார் அனுபவிக்க வேண்டும், அது யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருவருக்குள் சண்டை ஏற்படுகிறது. இருவரில் ஒருவர் அனுசரித்து சென்றிருந்தாலும் கூட நிறைந்த நன்மையை அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இருவர்களின் மனநிலையிலும் அந்த பூர்வீக சொத்து வேண்டும் என்ற எண்ணம் தலைதூக்கும் போது அவர்களுக்கிடையே பல பிரச்சனைகள் உருவாகிறது. எதிர்பார்த்தபடியே சண்டை மிக பெரிய அளவில் முற்றுகிறது. அப்படி இருவருக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் சண்டை வரும்போது அதில் அண்ணனோ அல்லது தம்பியோ கடுமையாக செயல்படுவதால் யாரோ ஒரு நபர் பாதிக்கப்படுகிறார். அப்படி ஒருவர் பாதிக்கப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பாராத வகையில் 3ஆம் நபர் பயன்படுத்திக் கொள்கிறார். எப்படி என்றால், அண்ணனோ தம்பியோ யாரோ பாதிக்கப்பட்டவுடன் அவரிடம் வந்து, உனக்கு தான் அந்த பூர்வீக சொத்தில் முழு உரிமை இருக்கிறது, அது உனக்கு தான் கிடைக்க வேண்டும், அதை பெற்று தருவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், அதற்கு பக்க உறுதுணை செயல்படுகிறேன் என்று அவருக்கு வந்து அவருக்கு உதவ முன்வருவார். அப்படி வரும்போது அவர் உதவி செய்வார் என்று அவருடைய காலில் விழுந்தால் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட அண்ணனோ தம்பியோ காளி என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் அப்படி அவரை நம்பி அவரின் காலில் விழுந்ததால் அவருக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைப்பது போல் ஏற்பாடு செய்து அந்த சொத்தை இவருக்கும் கிடைக்க விடாமல், அவரது உடன் பிறந்தவருக்கும் கிடைக்க விடாமல் 3ஆவதாக வந்த நபர் அப்படி அதை லாபகரமாக எடுத்து சென்று விடுகிறார். இப்போது அந்த உடன் பிறந்த அண்ணனுக்கும் கிடைக்கவில்லை, தம்பிக்கும் கிடைக்கவில்லை. 3ஆவதாக ஒரு நபர் வந்தார். அவரை நம்பி அவரில் காலில் விழுந்ததால் இவர்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளும் சூழ்ச்சி வலைகளும் பின்னப்படும். எனவேதான் இந்த வேளையில் அடுத்த 2 வாரங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்படுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் ஒரு அஷ்டமத்தில் உச்சம் பெறுகிறார். தோஷமற்றவர் என்று சொன்னாலும் கூட இந்த வேளையில் அஷ்டமத்தில் அவர் உச்சம் பெற்றிருப்பதால், அதிலும் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள்
வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ அவருக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே சப்தமத்தில் அவர் உச்சம் பெற்றதற்கு இணையான பலனை தான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உற்சாகம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நிறைந்த நன்மையை உங்களுடைய குடும்ப வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானமாகிய 4 வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பேராசைகளுக்கு இடம் கொடாமல் செயல்பட்டாலே மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது தனுசு ராசிக்காரர்கள் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மனக்கவலை, குழப்பம், சிக்கல் போன்ற அனைத்தும் நீங்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பாலினத்தவருடன் நட்புடன் பழகும் போது அதிக கவனத்துடன் இருப்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கும். சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக படிகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என்று பல நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்தில் உங்களுக்கும் உங்கள் சக பணியாளருக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முயற்சி செய்யுங்கள். 3ஆம் நபரை நம்பி அவரின் காலில் விழுந்தால் நிச்சயமாக உங்களுடைய வேலை காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே கவனத்துடன் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை அணுகுவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய 3லும் பாக்கியஸ்தானமாகிய 9லும் பலம் பெறுகிறார் ராகு மற்றும் கேது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் வலம் வரப் போகிறார். 10ல் நீச்சம் பெறுகிறார். 10ல் நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக அனுசரித்து செல்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்காமல் சற்று சாதுரியமாக வளைந்து கொடுத்து பணிகளை செய்வதால் அனுசரித்து செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டையும் அரசியல் சார்ந்த பணிகளையும் சரியான முறையில் பக்குவமாக கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கையாளுங்கள். தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் அதோடு மட்டுமல்லாது புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபத்தில் இருந்து விரயத்தில் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் விரயத்தில் நுழைந்தாலும் குழப்பம் நீங்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். அவருடன் சூரியனும் இணைகிறார். எனவே தனலாபம் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி
ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் பெற போகிறார். எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் அதே சமயம் மற்றவரின் காலில் விழுந்தால் காலி என்பதை மறந்துவிட வேண்டாம். சிறப்பாக செயல்பட்டால், விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மை தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.